பெண்ணின் செல்ஃபி வீடியோ. அப்பாவி இளைஞரின் உயிரை பறித்த பகீர் சம்பவம். வீண் பழியால் மன உளைச்சலால் எடுத்த விபரீத முடிவு. சில மனிதர்களின் கையில் இருக்கும் செல்போன் என்பது ஒரு மனநிலை தவறியவனின் கையில் இருக்கும் குண்டுகள் நிரப்பப்பட்ட துப்பாக்கியை போன்றது என்று ஒருமுறை நடிகர் விவேக் ஒரு நேர்காணலின் போது கூறியிருந்தார். கையில் இருக்கும் தீக்குச்சியால் தீபமும் ஏற்றலாம், வாழும் குடிசை வீட்டை தீ வைத்தும் கொளுத்தலாம் என்பதுதான் கசப்பான உண்மை. ஆபாச படங்கள் பார்ப்பதற்கும் கெட்ட விஷயங்களை தேடி தேடி தெரிந்து கொள்வதற்கும் தான் செல்போன் பலருக்கும் உதவுகிறது. தவறான உறவுகளை தேடிக்கொள்ளவும் பலர் செல்போன்களை அதிக அளவில் பயன்படுத்தி தங்களது வாழ்க்கையை அழித்துக் கொள்வதும் நடக்கின்றது. அதுவும் செல்ஃபி போட்டோ, செல்ஃபி வீடியோ என ஆபத்தான இடங்களுக்கு சென்று தங்களது இன்னுயிரை இழக்கின்றனர். அப்படி ஒரு கொடூர சம்பவம் இப்போது கேரளாவில் நடந்த நிலையில் ஒரு பெண்ணின் தவறான வீடியோவில் ஒரு இளைஞர் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு நிலைமை விபரீதமாகி உள்ளது. கேரளாவில் பஸ் பயணத்தின் போது இளம் பெண் ஒருவர் எடுத்த பகிர்ந்த வீடியோவால் மன உளைச்சல் ஏற்பட்ட நிலையில் 42 வயதான தீபக் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்தவர் தீபக். இவர் பஸ்ஸில் நின்றபடி பயணித்துள்ளார். அப்போது பஸ்ஸில் அருகில் நின்ற தன்னிடம் அவர் தவறான முறையில் தொட்டதாக சிம்ஜிதா முஸ்தபா என்ற பெண் செல்ஃபி வீடியோ ஒன்றை எடுத்து உடனடியாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். அந்த வீடியோ மிக வேகமாக பரவி வைரலானது. இதனால் எந்தவித விசாரணையும் இன்றி தீபக் மீது கடுமையான விமர்சனங்களும் மிக மோசமான கமெண்ட்டுகளும் குவிந்தன. இதனால் மிகுந்த மனவேதனை அடைந்த தீபக் தன் மீதான பழியை தாங்கிக் கொள்ள முடியாமல் வீட்டில் தூக்கு போட்டு தன் உயிரை மாய்த்துக் கொண்டார். நடந்தது உண்மைதானா, என்ன நடந்தது என்று தெரியாமல் ஆளாளுக்கு அந்த வாலிபர் மீது பழி சுமத்தி வார்த்தைகளும் மோசமான பழி சொற்களும் அவரை விரக்தியின் எல்லைக்கே கொண்டு சென்று இனி உயிர் வாழவே கூடாது என்ற விபரீத முடிவை எடுக்க வைத்திருக்கின்றது. தீபக் இறப்பதற்கு முன்பு தனது நண்பரிடம் பேசிய உருக்கமான தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ குறித்து அவரது நண்பர் தெரிவித்த போது தீபக் மிகவும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். நான் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை திட்டவட்டமாக தீபக் கூறியிருக்கிறார். மேலும் தனது நேர்மையை நிரூபிக்கவும் தன் மீது வீண் பழி சுமத்திய அந்த பெண்ணுக்கு எதிராக சட்டப்படி வழக்கு தொடரவும் தீபக் திட்டமிட்டிருந்தார். நான் குற்றமற்றவன் என்பதால் வழக்கறிஞரை சந்தித்து புகார் அளிக்க வேண்டும் என்று அவர் தனது கடைசி உரையாடலில் தனது நண்பரிடம் நம்பிக்கையுடன் பேசியிருக்கிறார். ஆனால் சமூக வலைதளங்களில் ஒருதலை பட்சமான தாக்குதல் ஒரு அப்பாவி மனிதனின் உயிரை பறித்துவிட்டது. பெண்கள் பாதுகாப்பு என்ற பெயரில் இது போன்ற சட்டங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவது குறித்த விவாதமும் கிளம்பியுள்ளது. பஸ் பயணத்தின் போது ஏற்படும் திடீர் குலுங்கலும் அபாய வளைவுகளில் பஸ் திரும்புவதும் சில நேரங்களில் அருகில் இருப்பவர் மீது முட்டவும் மோதவும் செய்வது இயல்பான ஒரு நிகழ்வுதான். அதை கூட காமம்தான் என்று கருதி சில்மிஷம் என்று தவறான கண்ணோட்டத்தில் நினைத்து வீடியோ எடுத்து பதிவிட்டு ஒரு இளைஞனின் உயிரை பறித்த அந்த பெண்ணும் இப்பொழுது கடும் விமர்சனத்தில் சிக்கியிருக்கிறார்.